ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்னு என்னென்ன பார்க்க போறோம். சரி, வாங்க பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இம்பல்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல ஆக்ட் ஆகிறது தான் இம்பல்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். அதை எப்படி எழுதலாம்னா, தி எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் an object over a period of time. ஸோ இப்போ இதில் என்ன சொல்றோம்னா, இப்போ ஃபோர்ஸோட எஃபெக்ட் வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே வந்து ஆக்ட் ஆகுது ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல. அப்படின்னா வந்து சேஞ்ச் இன் டைம் டெல்டா டின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து இவ்வளோ டைம்ல ஆக்ட் ஆகுதோ அதுதான் வந்து இம்பல்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ இதுக்கு வந்து கிராஃப் கூட வரைஞ்சு பார்க்கலாம். இப்போ இது எப்படி இருக்குன்னா, இப்போ எனக்கு ஃபோர்ஸ் வந்து அதிகம் ஆனால் டைம் கம்மி. இதோட கிராஃப் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். ஸோ இது வந்து டைமு, இது வந்து ஃபோர்ஸு. ஸோ இப்போ அடுத்தது அதுவே வந்து ஃபோர்ஸ் கம்மி ஆனால் டைம் வந்து அதிகம். இது எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். ஸோ இது ஏன்னா நம்ம கிட்ட இப்போ ஃபோர்ஸ் வந்து நம்ம கம்மியாக தான் தரோம், ஆனால் நிறைய பீரியட் ஆஃப் டைம் தரதுனால இது வந்து இம்பல்ஸ் வந்து அதே ஈக்குவல் இம்பல்ஸ் தான் வரும். நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஒரு 5 நியூட்டன்ஸை வந்து நம்ம 10 செகண்ட் கொடுத்தோம்னா 50 தான் வந்து நியூட்டன் செகண்ட்ஸ்ன்னு வரும். இதுதான் வந்து இம்பல்ஸ். ஆனால் இதுவே 25 நியூட்டன்ஸை 2 செகண்ட்ஸுக்கு கொடுத்தாலே அந்த ஒரு 50 நியூட்டன் செகண்ட்ஸை நம்ம அச்சீவ் பண்ணிட முடியும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா, நம்ம என்ன பார்த்தோம், இப்போ எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தான் பார்த்தோம். ஸோ நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்து அதாக தான் இருக்கும் ரெண்டு இடத்துலையும். ஆனால் இது எடுத்துக்கிட்ட டைம் வந்து 2 செகண்ட்ஸு, இது எடுத்துக்கிட்ட டைம் வந்து 10 செகண்ட்ஸ். ஸோ இதுதான் அது. இதோட கிராஃப் வந்து 2 கிராஃப் இருக்கும். இந்த 2 செகண்ட் எடுத்துக்கிட்ட கிராஃப் இப்படி இருக்கும், இந்த அதிக செகண்ட்ஸ் எடுத்துக்கிட்ட கிராஃப் இப்படி இருக்கும். ஆனால் இதில் வந்து எந்த சேஞ்சும் தெரியாது, இந்த டைம் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு இம்மூவபிளான ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகே, ஒரு இம்மூவபிளான ஆப்ஜெக்ட் இருக்கு. சரி, ஆனால் இது வந்து பெண்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல இதோட ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் வந்து 10 நியூட்டன்ஸ். ஓகே, அப்படின்னா இது 10 நியூட்டன்ஸ் இது பண்ணாதான் நம்மளால இதை பெண்ட் இன்வெர்ட் பண்ண முடியும், இன்வெர்டா பெண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்த மாதிரி இந்த கிராஃப் படி 25 நியூட்டன்ஸ் கொடுக்குறேன் 2 செகண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல இன்வெர்டா ஒரு 2 சென்டிமீட்டர் போகும்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ஒரு இன்வெர்ட்ல பெண்ட் ஆகிருக்கு. ஆனால் நான் இப்போ அதே தான் 5 நியூட்டன்ஸை, ஆனால் வந்து நான் இப்போ 10 செகண்டுக்கு தரேன், ஆனால் இங்கே 5 நியூட்டன்ஸ் தான் தரேன். ஸோ இது இப்படி போகுமா? இப்படி போகிறப்ப எனக்கு இது வந்து வளையவே வளையாது. ஏன்னா இதோட அவுட்வேர்டு ஃபோர்ஸே 10 நியூட்டன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ 10 நியூட்டன்ஸுக்கு மேலே கொடுத்தாதான் இது வளையும். நான் இதை எவ்வளோ நேரம் கொடுத்தாலும் இது வளையாது. ஸோ இதுதான் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். அதோட எஃபெக்ட் எப்போ அதிகமாக இருக்கும்னா, ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறப்ப இதோட எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃபெக்ட்னு வச்சுக்கலாம். அடுத்தது இப்போ டைம். இந்த எஃபெக்ட்டுங்கிறது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம்னு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல ஃபோர்ஸ் வந்து நான் இந்த இதில் ஃபோர்ஸ் வந்து கம்மி அப்படின்ட்டு நான் வந்து வச்சுக்கிறேன். அப்படின்னா இந்த எஃபெக்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா இந்த இடத்துல ஃபோர்ஸும் கம்மியாக இருக்கு. ஆனால் இப்போ நான் ஃபோர்ஸ் வந்து அதிகம்னு வச்சேன்னா இந்த எஃபெக்ட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைமாக மாறிடும். ஏன்னா நான் அதிக நேரம் கொடுத்தேன்னா இது அதிகம் தான் இன்வெர்டில் போகும், கம்மி நேரம் கொடுத்தேன்னா கம்மி சென்டிமீட்டர் தான் இன்வெர்டில் போகும்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம்னா இதோட கிராஃப் படி நான் வந்து ஒரு கான்ஸ்டன்டான ஃபோர்ஸ் தான் தரேன். ஸோ அதோட ஏரியா வந்து ரெக்டாங்கிளில் தான் நமக்கு கிடைக்கும், இப்படி ஒன்று இப்படி ஒன்று. ஸோ இப்போ வந்து ஒரு கான்ஸ்டன்டான ஃபோர்ஸ் தரப்ப
இதோட ஃபார்முலா நான் என்னன்னு எழுதுறேன், லென்த் இன்ட்டு பிரெத். உங்களுக்கு தெரியும் எதுக்குன்னா ரெக்டாங்கிளுக்கு, ஏன்னா நமக்கு இப்படிதான் வருதா. ஸோ இப்போ வந்து இது வந்து ஃபோர்ஸ், இது வந்து டைம், இது வந்து டைம், இது வந்து ஃபோர்ஸ். ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல டைம் அதிகமாக இருக்கு, ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கு. ஸோ அப்படின்னா 5 இந்த இடத்துல நான் வந்து 10 × 5ன்னு போட்டுக்கிட்டேன்னு வைங்களேன். எனக்கு இப்போ இந்த இடத்துல 50 நியூட்டன்ஸ் தான் வரும். ஸோ இதோட எஸ்ஐ யூனிட் என்னது, டைம் ஓனது. இப்போ வந்து ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் வந்து நியூட்டன்ஸ். இப்போ அதுவே டைம் ஓனது செகண்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வரதான் நியூட்டன் செகண்ட்ஸ். ஸோ எனக்கு இந்த இடத்துல 50 தான் வரும். அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கும் போதும் எனக்கு 50 தான் வரும். ஏன்னா இப்போ எனக்கு வந்து டைம் வந்து 2 செகண்ட்ஸ், ஃபோர்ஸ் வந்து 25, டைம் வந்து 2 அப்படின்னாலும் 50 நியூட்டன் செகண்ட்ஸ் தான் வரும். அதாவது இது வந்து நம்ம ஒரு மூவபிளான ஆப்ஜெக்ட்டுக்கு ரெண்டும் ஒரே டிஸ்டன்ஸ் தான் போகும். ஆனால் இது எடுத்துக்கிற டைம் அதிகமாக இருக்கும், இது எடுத்துக்கிற டைம் கம்மியாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கு, எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இந்த இடத்துல எஃபெக்ட் வந்து கம்மியாக இருக்கு, இந்த இடத்துல அதிகமாக இருக்கு. ஏன்னா வந்து ஃபோர்ஸுங்கிறது அதிகம், இந்த இடத்துல ஃபோர்ஸுங்கிறது கம்மி. ஸோ இப்போ ஆனால் இதுவே வந்து ஒரு இம்மூவபிளான ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா இதோட எஃபெக்ட்டுங்கிறது அதிகமாக இருக்கும், இதோட எஃபெக்ட்டுங்கிறது வந்து கம்மியாக இருக்கும், இதோட எஃபெக்ட்டுங்கிறது அதிகமாக இருக்கும். ஏன்னா நான் 2 செகண்ட்ஸ்லேயே இவ்வளோ கொடுத்து முடிச்சிட்டேன். ஆனால் இதுக்கு 10 செகண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அந்த எக்ஸாம்பிள் மாதிரியே இதோட அவுட்வர்ட் ஃபோர்ஸ் 10 நியூட்டன்ஸ்னா இந்த இடத்துல நான் 5 நியூட்டன்ஸ் தான் கொடுக்குறேன். ஸோ அப்போ என்னால் அந்த இடத்துல எந்த ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது இன்வர்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது பெண்ட் பண்ண முடியாது. ஆனால் இந்த இடத்துல என்னால் பண்ண முடியும், ஏன்னா எனக்கு இந்த இடத்துல எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து அதிகம், அதுவே இந்த இடத்துல கம்மி. ஸோ இப்போ நம்ம இதோட எஸ்ஐ யூனிட் பார்த்தாச்சு, ஃபார்முலாவும் பார்த்தாச்சு. ஸோ இன்னொரு தடவை சொல்லிடலாம், இம்பல்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்னா ஃபோர்ஸோட எஃபெக்ட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். ஆனால் நமக்கு இந்த இடத்துல ஒரு இம்மூவபிளான ஆப்ஜெக்ட் இருக்கிறப்ப தான் நமக்கு சேஞ்சஸே தெரிய வரும். ஸோ எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அன் ஆப்ஜெக்ட் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.